ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரான் கிரேவி குக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஆனியன், டொமேட்டோ, கார்லிக், கொரியாண்டர், கருவேப்பிலை, அப்புறம் ப்ரான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணால் தான் நல்லது ரொம்ப. அதில் நடுவில் இருக்கிற அந்த பிளாக் கலரில் இருக்கிற குடல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வானலில் ஆயில் போட்டுக்கிறோம். எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 or 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் போடுறேன். ஆனியன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போடுங்க. இதுக்கு வந்து நிறைய போட்டு பண்ணால் கொஞ்சம் யம்மியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ வெங்காயம் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா ரொம்ப கம்மியாயிடும். இப்போது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கும். அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம சால்ட்டு போட்டுட்டு வதக்கி விட்டுடலாம். அது கூட இப்போ நம்ம கொஞ்சம் டர்மரிக் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா வதக்குங்க. நம்ம அது நல்லா ஆனியன் நல்லா வதக்கினா தான் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வதக்காமல் விட்டோன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சமாக நசுக்கி கூட போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். அப்புறம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாயிடுச்சு போட்டதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டேஜில். இப்போது நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரான் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்க விடுங்க. வதங்க விட்டுட்டு அப்புறமா ப்ரான் ஆட் பண்ணுங்கள். இப்போ ப்ரான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் ப்ரானில் இருக்கிற அந்த குடல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா அதோடு போட்டோன்னா எல்லாருக்கும் நல்லதில்லை. ஏன்னா சாப்பிட்டா ஸ்டொமக் பெயின் வரும். அது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதனால் எப்பயுமே அதை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு செய்யுங்க. இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சில்லி பவுடர் போட போகிறோம். இது வந்து வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் போடுங்க. இல்லை உங்கள்கிட்ட வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் இருக்குன்னா அது கூட போடுங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ போட்டுக்கலாம். கூட நீங்கள் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. இப்போ வந்து போட்டுட்டு ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணுங்கள் இந்த டைமில், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. போட்டுட்டு ஒரு 2 minutes லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. அப்படியே விட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் வேக வச்சுக்கணும். இப்போது கொஞ்சம் வதங்கி இருக்குது பார்த்தீங்களா. இதில் கொஞ்சம் இன்னும் நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த எண்ணெய்லாம் வந்து மேலே பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு இப்போ நல்லா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ப்ரான் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டைமில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். அதோட ப்ரான் கிரேவி ரெடி. நீங்கள் இதை வந்து ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டிங்கன்னா யம்மியாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.
இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.